இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் ஆடுகளுக்கு வந்து எப்படி அரிசி வைக்கிறோம், எப்படி வந்து 70 ஆடுக்கு வந்து அரிசி வைக்கிறீங்க அப்படி சொல்லிட்டு நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து காட்ட போகிறோம். என் சேனலில் முத பார்க்குறீங்கன்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். என்ன ஆட்டுக்கு அரிசி வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன்னா அரிசி வந்து வைக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் அரிசி வந்து நிறையா வச்சுட்டா அதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து சில நேரம் வந்து உயிரிழக்க கூட ஏற்படும். இப்போ வந்து அரிசி வந்து நம்ம எப்படி அளவாக எடுத்து வைக்கிறது, இத்தனை ஆட்டுக்கு வந்து எப்படி அரிசி வைக்கிறோம் அப்படிங்கிறத வந்து தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இப்போ வந்து எங்கள் ஆட்டில் வந்து சில ஆடுகள் வந்து ரெகுலராக வந்து அரிசி சாப்பிடும். ரெகுலரானா ஒரு 10 ஆடுக்கிட்ட அரிசி சாப்பிடுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 ஆடு என்ன ஆடுனா தாயாடுகள், அதாவது இப்போ தான் குட்டி போட்டிருக்கோம் இல்லையா, அந்த ஆடுகள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சினையா இருக்கும் பார்த்திங்களா, சினையாடுக்கு தாயாடுக்கு அப்புறம் வந்து கெடாய். இதுகளுக்கு மட்டும்தான் வந்து டெய்லி வந்து நாங்கள் வந்து அரிசி வைக்கிறது. மற்ற நேரத்தில் வந்து அரிசி வைக்கிறது மற்ற ஆடுகளுக்கு எப்பப்போனா எப்படி வைக்க போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். இங்கே பாருங்கள், ரெகுலராக தின்னுதுன்னா அதுக்கு வந்து சாக்கு வந்து அரிசி எந்த இதில் சாக்கில் வாங்குகிறோமோ அதே அப்படியே வந்து வச்சிட்டோம்னா அது வந்து நார்மலாக எவ்வளோ திங்குமோ அதை தின்னுட்டு அதுவே தானாக போயிடும். இப்போ வந்து அரிசி அளந்து வைக்கணும் அப்படி சொல்லிட்டு நான் சொன்னேன் இல்லையா, சில ஆடுகளுக்கு வந்து அளந்து வைக்கிற பழக்கம் எங்களுக்கு இருக்குது. என்னென்னா இப்போ கெடா பார்த்திங்களா, கெடாவுக்கு வந்து நாங்கள் அளந்து ஒரு சட்டியில் வந்து வச்சுருக்கோம். அது பாருங்கள், தலையை கூட எடுக்காமல் எப்படி சாப்பிடுதுன்னு பார்த்தீங்களா. இந்த உலக்கு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வச்சுருக்கோம், உங்களுக்கு தெரியுதா. இந்த உலக்கில் தான் ஒரு உலக்கு ப்ளஸ் இன்னும் ஒரு அரை உலக்கு, அதாவது 1.5 உலக்கு. இந்த காப்படி உலக்கில் 1.5 உலக்கு வந்து வச்சா போதும் ஒரு ஆட்டுக்கு. அதுக்குன்னு ரொம்ப வச்சிடக்கூடாது. ஏன்னா வந்து ரொம்ப வந்து தின்னா அதுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடும். இந்த 1.5 உலக்கு மட்டும்தான் வைப்போம். இங்கே பாருங்கள் எப்படி வந்து அந்த கெடா வந்து சாப்பிடுதுன்னு பார்த்தீங்களா, முட்டி போட்டு எவ்வளோ அழகாக சாப்பிட்டுட்ருக்கு பார்த்தீங்களா. மற்ற ஆடுகள் இங்கே பாருங்கள், இதெல்லாம் தாயாடு தான், அதோட குட்டியும் சேர்ந்து வந்து சாப்பிடுது பார்த்தீங்களா. குட்டி வந்து ரொம்பலாம் சாப்பிடாது, அது வந்து 1-2 குறிச்சிட்டு அது பாட்டில் போயிடுவாங்க பாருங்கள். குட்டியும் அது தாயோட சேர்ந்து சாப்பிட்றதுனால நாங்கள் குட்டியிலேருந்தே அதுக்கு வந்து பழக்கிறோம் பார்த்தீங்களா. பாருங்கள், எங்கள் வீட்டுக்குள்ளெல்லாம் ஆடு வந்து எப்படி போய்கிட்டு வருதுன்னு பார்த்தீங்களா. இப்படி தான் வந்து ரெகுலராக வைக்கிற அந்த ஆடுகளுக்கு வந்து அரிசி நாங்கள் வைக்கிறோம். இப்போ எல்லா ஆடுக்கும் வைக்கும்போது நாங்கள் எப்படி வந்து வைக்கிறோங்கிற வீடியோவும் இந்த வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா வந்து அரிசி வந்து இது வந்து நார்மலாக நாங்கள் வந்து எல்லா ஆடுக்கும் வைக்கிற இது மட்டும்தான். இப்போ சப்போஸ் ஆடு வந்து அரிசி நிறையா தின்றுச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் என்ன செய்யணுன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா அதுக்கு வந்து தண்ணி வந்து குடிக்க விடாமல் பார்த்துக்கணுங்க. தண்ணி குடிக்க விடாமல் பார்த்துக்கணும். அன்றைக்கி ஃபுல்லாக வந்து தண்ணி குடிக்காமல் இருந்தாலே போதும், ஒன்றுமே செய்யாது, அது ஆட்டோமேட்டிக்காக வந்து சரியாக போயிடும். இங்கே பாருங்கள், இது வந்து எப்போயாவது வந்து வைக்கிற ஆடு. சில ஆடுகளுக்கு வந்து இந்த மாதிரி வந்து அந்த ஒரு தட்டில் வந்து நான் சொன்னேன்ல, அந்த உலக்கு காப்படி உலக்கில் 1.5 உலக்குக்கு அந்த அரை உலக்குக்கு கொஞ்சம் கம்மி, அந்த 1.5 உலக்கு வச்சாலே போதும் ஒவ்வொரு ஆட்டுக்கு. எல்லா ஆட்டுக்கும் வைக்கிறீங்க அப்படின்றபோது தனித்தனியாக இந்த மாதிரி தட்டு வச்சு 1.5 உலக்கு அளந்து ஒவ்வொரு ஆட்டுக்காக வந்து இந்த ஆடு, அதாவது நம்ம வந்து கணக்கு வச்சுக்கணும். ஒவ்வொரு ஆடாக நம்ம பிடிச்சி விடும்போது இந்த ஆடு வந்து வந்துருச்சு, இந்த ஆடு வந்து அரிசி சாப்பிட்ருச்சு அப்படிங்கிறத வந்து கணக்கு வச்சுட்டு நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சதும் அந்த ஆடை வந்து பற்றி விட்டுறணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு செட்டு, அதுக்கு அடுத்த 2 ஆடு அப்படியே விடணும். இந்த ஆடு சாப்பிட்டு முடித்தோன்னா அடுத்து 2 விடும்போது ஒரு மணி நேரத்தில் வந்து இந்த ஆட்டுக்கு அரிசி வைக்கிறது வந்து முடிஞ்சிடும். சில நேரம் ஆடு சாப்பிடும்போது இப்போ அதுக்கு குட்டி இருக்குது அப்படின்னா அது குட்டியும் வந்து அந்த ஆடு கூட வந்து சேர்ந்து சாப்பிடுங்க. சில ஆடு பார்த்திங்கன்னா வந்து சாப்பிட்றது வந்து படுத்துக்கிட்டே சாப்பிடுங்க, உட்காந்து காலெல்லாம் மடக்கி படுத்துக்கிட்டு சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுங்க. இதில் ஒரு செட்டாக ஆடு சாப்பிடுது, அங்கே ஒரு செட்டு வந்து சாப்பிட்டுட்ருக்கு. இப்படி தான் வந்து நாங்கள் வந்து கிட்டத்தட்ட எல்லா ஆடுக்கும் கிடையாது, சில ஆடுகள், குறிப்பிட்ட ஆடுகளுக்கு மட்டும் வந்து அரிசி நாங்கள் வைக்கிறோம்.
இப்படி தான் வந்து நீங்கள் ஏற்கனவே கேட்டிருந்தீங்க எல்லோரும் எப்படி வைக்கிறீங்க அப்படி சொல்லிட்டு கேட்டனால இந்த வீடியோ வந்து போடுறோம். இங்கே பாருங்கள், ஒரு குட்டி வந்து எப்படி வந்து சாப்பிட பார்த்தீங்களா. குட்டிகளுக்கு வந்து நிறையா வைக்கக்கூடாதுங்க, 1.5 உலக்கு வைக்கக்கூடாது, அதை விட கம்மியாக ஒரு உலக்கு, ஒரு 3/4 உலக்கு வச்சாலே போதும். ஏன்னா குட்டிகள் வந்து அதுக்கு மீறி சாப்பிடாது. அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக சாப்பிட்டு முடிச்சிச்சுன்னா அதுவே வந்து கிளம்பி போயிருங்க. இதான் நாங்கள் வந்து ஒவ்வொரு ஆடாக பிடிச்சி ஒவ்வொரு ஆட்டுக்கும் வந்து அரிசி வந்து வைக்கிற முறை. சப்போஸ் அரிசி வந்து ஏற்கனவே சாப்பிட்டா ஆடே திரும்ப வந்துருச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம பார்த்துட்டு ஒரு, அதாவது நம்மளுக்கு நம்ம ஆடு வந்து தெரியும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கணக்கு வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு ஆடாக வந்து அரிசி வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா எல்லா ஆடையும் மொத்தமாக விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு ஆடும் வந்து ஒவ்வொரு மாதிரி அரிசி சாப்பிடும். சில ஆடுகள் வந்து அதிகமாக சாப்பிட்ரும். அதிகமாக சாப்பிட்டுச்சுன்னா ரொம்ப உயிருக்கே ஆபத்து ஏற்படும். அதனால் எந்த மருந்தோ இதோ கொடுக்க தேவையில்ல. ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணி கொடுக்காமல் இருந்தாலே போதும், வேறு எதுவுமே தேவை கிடையாது. தண்ணி குடிக்காமல் இருந்தால், ஏன்னா நம்ம அந்த ஆடு இவ்வளோ அரிசி சாப்பிட்ருச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சால் தான் நம்ம வந்து அதுக்கு தண்ணி வைக்காமல் இது பண்ணாமல் சாப்பிட வைக்க முடியும். அதனால் வந்து ஒரு நாள் முழுக்க தண்ணி வைக்காமல் இருந்தாலே அது ஆட்டோமேட்டிக்காக வந்து சரியாக போயிடும். சப்போஸ் ஏதாவது மருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சாலும் அதுக்கு வந்து மருந்துகள் வந்து கொடுக்கலாங்க. அதாவது ஜீரணமாகிற மருந்து ஏதாவது வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து இங்கே பாருங்கள், அந்த குட்டி வந்து இங்கேருந்து அது தாய்கிட்ட போய் அரிசி சாப்பிடுது. குட்டிகள் வந்து அதிகமாக அரிசி சாப்பிட்ற இது கிடையாது. அதனால் வந்து அது சும்மா ஒரு 2 கொதிச்சுட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்துடும். இங்கே பாருங்க, அடுத்த செட்டாப் ஆடு வந்துச்சு பார்த்தீங்களா. இப்படி தான் கணக்கு வச்சு நம்ம 2 ஆடாக வந்து விட்டோம்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் இடம் பெருசாக இருக்குது அப்படின்னா இன்னும் 4 தட்டு கூட வச்சு ஒவ்வொரு ஆடையாக விட்டு கூட நீங்கள் வந்து அரிசி வைக்கலாம். ஏன்னா வந்து நிறைய ஆடை விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரே இதில் விட்டோம்னா நிறைய ஆடை வந்து அரிசி நிறையா தின்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதனால் வந்து 2 ஆடாக பிரித்து நம்ம வந்து விடுறதுனால, அதுக்கு கணக்காக நம்ம அரிசி வைக்கிறதுனால அதுக்கு வந்து எதுவுமே ஆகாது. இதனால் வந்து என்னென்னா பால் நல்லா வந்து சுரக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெயிட்டு போடுறதுக்கும் வந்து அரிசி வந்து உதவுங்க. ஏன்னா நம்ம சாதாரணமாகவே நம்ம சாதம் சாப்பிட்டா வெயிட் போட்டுரும் அப்படி சொல்லிட்டு சில பேர் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். அதனால் வந்து அரிசி வைக்கிறது பார்த்து வைக்கிறவங்களாக இருந்தால் பார்த்து வைங்க. அரிசி வைக்க போகிறீங்கன்னா கம்மியாகவே வைங்க. ஏன்னா வந்து ரெகுலராக நீங்கள் வந்து வச்சு பழகினவங்களுக்கு வந்து ஒன்றும் செய்யாது. இப்போ புதுசாக வைக்க போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்து தான் வைக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக. ஏன்னா வந்து இதுக்கான ஆபத்தும் இருக்கத்தான் செய்யுது. அதனால் வந்து பார்த்து தான் நீங்கள் வைக்கணும். இதில் பார்த்திங்கன்னா அரிசி மட்டும்தான் வைக்கிறோம். அரிசியோடு சேர்ந்து கலந்து நாங்கள் எதுவுமே வந்து தனியாக நாங்கள் வைக்கலை. நைட்டு காட்டுக்கு போயிட்டு, அதாவது மேய்ச்சலுக்கு போயிட்டு வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா அரிசி தான் வந்து வைப்பாங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து உள்ளே போனதுக்கப்புறம் குலை கொஞ்சம் கட்டுவாங்க. உங்களுக்கு ஏதாவது அரிசி வைக்கிறதுல சந்தேகம் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுக்கான தீர்வு வந்து நான் சொல்கிறேன். நாளைக்கு என்ன வீடியோ போடணும்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள். பார்க்கலாம்.